எட்டாத உயரத்தில் நிலவை வைத்தவன் யாரு? பெண்ணே பெண்ணே, அன உலகை ரசிக்க வேண்டும் நான் உன் போன்ற பெண்ணோடு. ரகு, தாரணி அம்மா நம்ம வீட்டுக்கு வர்றதா சொன்னாங்க. எதுக்குன்னு தெரியுமாடா உனக்கு? தெரியலம்மா. தாரணி தங்கச்சி தான் எனக்கு கால் பண்ணா. என்ன விஷயம்னு கேட்டதுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டா. நீங்க அவங்க அம்மா கிட்ட என்னன்னு கேட்க வேண்டியது தானே? நான் கேட்காம விடுவேனா? கேட்டதுக்கு மேல கேட்டதுக்கு நேர்ல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல திரும்ப அவங்ககிட்ட என்னத்தை போய் கேட்கறது? பாப்போம், வரட்டும். ரகு, நீ போய் 1 லிட்டர் பாலும் பேக்கர்ல இருந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வாப்பா. சரிம்மா, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அண்ணன் எழும்பிட்டானான்னு பாருங்க. அவன் எழும்பலன்னா அவனை எழுப்பி ஏதாச்சும் ஆக வேண்டிய வேலை இருந்ததுன்னா பார்க்க சொல்லுங்க. செல்வி, ராகவன் எழும்பிட்டானா? அத்தை, அவர் அப்பவே எழும்பிட்டாரு, குளிச்சுட்டு நிக்காரு. இதோ இப்ப வந்துருவாரு. ஏதாச்சும் வேலை இருக்கா அத்தை? வரவங்களுக்கு டீ ஸ்நாக்ஸ் மட்டும் கொடுத்து விடுறது சரியில்லைல்ல. மதியம் சாப்பிட வச்சதானே அனுப்பணும். எல்லாம் சரிதான் செல்வி. எனக்கு என்னமோ மனசுக்கு ஒரே பதட்டமாவே இருக்கு. சம்பந்தி என்ன விஷயம் கேட்டதுக்கு நேரடியா வந்து பேசலான்னு மொட்டையா சொல்லிட்டாங்க. இந்த சர்ப்ரைஸ் தான் எனக்கு பிபி அதிகமாகும் போத்துங்க. என்ன அத்தை, அவங்க வர்றதுக்கும் உங்க பதட்டத்துக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்னும் புரியலையே. செல்வி, நேற்று தான் நிச்சயம் பண்ணிட்டு வந்திருக்கோம். ஊர்ல உள்ளவங்களெல்லாம் கூட்டிட்டு போனோம்ல. எவ்வளோச்சும் கோல் ஏதாவது சொல்லி கொடுத்துருப்பாளோ? இந்த சம்பந்தம் வேண்டான்னு சொல்ல போறாங்களோ என்னமோடி. ஐயோ, நினைக்கும் போதே பதறுதே. நான் தான் அவசரப்பட்டுட்டேன். நீங்க எல்லாரும் சொன்னது போல நம்ம வீட்டுல உள்ளவங்க மட்டும் போய் காதும் வச்சது போல போய் பேசி முடிச்சிட்டு வந்திருக்கணும். தப்பு பண்ணிட்டேனே கடவுளே. என் பிள்ளைய தாரணி வீட்டுல உள்ளவங்க வேண்டான்னு சொன்னா மனசு உடைஞ்சு போயிடுவானே. நான் என்ன செய்வேன்? எனக்கு தேவைதான். அத்தை, என்ன அத்தை, தேவையில்லாத காரியத்தெல்லாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பறீங்க? நம்ம என்ன வசதியில தான் கம்மி? ஏதோ கையில தாராளமா பணம் மட்டும்தான் இல்ல. மற்ற மாதிரி நம்ம எதுல மதிப்பு குறைஞ்சு போயிருக்கோம்? ஏன் நம்ம கிட்ட படிப்பு இல்லையா? அந்தஸ்து இல்லையா? நம்ம யாரை விடவும் குறைஞ்சவங்க இல்ல. அதை புரிஞ்சிடுங்க முதல்ல. அல்றத நிப்பாட்டுங்க அத்தை. அம்மா, என்னாச்சு? காலையிலேயே அழ தொடங்கிட்டீங்களா? என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா. இல்லடா, சும்மாதான். தாரணி அம்மா அப்பா வாரேன்னு சொன்னாங்கல்ல, அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா, வரவங்களை சும்மா அனுப்ப முடியாதுல்ல. மதியம் சாப்பாடெல்லாம் கொடுத்து தானே அனுப்பணும். என்னென்ன வாங்கணும் லிஸ்ட் கொடுங்க, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். எங்க பிரியாணி வைக்கணுமா அல்லது சோறு கூட்டு கறி பாயாசம் வச்சிருவோமா? வயசானவங்க பிரியாணி எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு தெரியல. நீ சோறு கறி கூட்டுன்னு சமைச்சிடான். சரி, டைம் ஆகுது. லிஸ்ட் எழுதி கொடு, நான் சீக்கிரமா வாங்கிட்டு வந்துடுறேன். இதோ ஒரு செகண்ட் தந்துடுறேன். என்னத்த சமையல் சாப்பாடு நாங்க பேசிட்டு இருக்கோம், நீங்க வாயை திறக்காம இருக்கீங்க? இந்த பாரு, நான் என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு புலம்பிட்டு இருக்கேன். இவன் வேற பிரியாணி போடவா சோற போடவான்னு குடஞ்சிட்டு வாரா. நீ டீ குளத்தை மட்டும் ரெடி பண்ணு. மத்த சமையல் எல்லாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்த்து பண்ணலாம். புரிஞ்சுதா? ரம்யா இப்ப வந்துடுவா. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. சரி அத்தை. இந்தாங்கம்மா, பாலும் பேக்கரி ஐட்டமா இதுல இருக்கு. சரி ரகு, நீ போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. வணக்கம், வாங்க சம்பந்தி. வணக்கம் சம்பந்தி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மருமகன் எப்படி இருக்காரு? எல்லாரும் நல்லா இருக்கோம் சம்பந்தி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? ரகு ரெடி ஆயிட்டு வரேன்னு ரூமுக்கு போனா இப்ப வந்துருவான். உட்காருங்க. ஒரு அவசரம் இல்ல, அவர் மெல்ல வரட்டும். அங்கு ஆண்டி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம்மா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? உன் புருஷனை காணல? அவங்க வெளியில போனாங்க ஆண்டி, இப்ப வந்துருவாங்க. அப்புறம் என்ன விசேஷம் சம்பந்தி? திடீர்னு வரேன்னு சொல்லிட்டீங்க. வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? என்ன பிரச்சனை நமக்குள்ள? அதெல்லாம் எதுவும் இல்ல. நேத்து நாங்க செய்ய வேண்டிய காரியம் எல்லாரும் முன்னாடியும் வேண்டான்னு தான் வீட்டுக்கே வந்துட்டோம். அப்படி என்ன எல்லாரும் முன்னாடியும் பண்ண முடியாதது? இதோ ரகு வந்துட்டான். அத்தை, மாமா நல்லா இருக்கீங்களா? என்ன விசேஷம் அத்தை? திடீர்னு வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டீங்க. எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலானா அனு வேற சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டா. நல்லா இருக்கோம் மாப்ள, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. என் பிள்ளைக்கு நாங்க செய்யணும்னு ஆசைப்பட்டது. நீங்க மறக்காம இதை வாங்கித்தான் ஆகணும். முதல்ல இது என்னன்னு சொல்லுங்க மாமா. என்னன்னு சொல்லாம சடனா எதையோ நீட்டுனீங்கன்னா நான் எப்படி வாங்குவேன்? இல்ல மாப்ள, இதுல 5 லட்சம் பணம் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு கல்யாணத்தை நடத்துங்க. என்னம்மா இது? நான் கேட்டனா? ஏன் இப்படி என்ன கேவலப்படுத்துறீங்க? அம்மா, நான் வரதட்சணை வாங்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கேன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியுமா? நீங்க மறுபடியும் கேட்டு தொலைச்சிங்களா என்ன? டே ரகு, சத்தியமா மானே, நான் எதுவும் கேட்கலடா. மாப்ள, அவங்கள ஒண்ணும் திட்டாதீங்க. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, நாங்க எங்க பிள்ளைக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டதை தான் கொடுக்கறோன்னு. அப்போ எனக்கு வேலை இல்ல, என்னால கல்யாணத்தை நடத்த முடியாதுன்னு சொல்லாம சொல்ல வரீங்க இல்ல மாமா? ஐயோ, என்ன மாப்ள இப்படி பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? உங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கலாம். அத போல எங்களுக்கு எங்க பிள்ளைங்களுக்கு வேண்டியதை செய்யணும்னு ஆசை இருக்குல்ல மாப்ள. நாங்க விரும்பி செய்யறோம், அத வேண்டாம்னு மட்டும் சொல்லிராதீங்க. மன்னிச்சிருங்க அத்தை. கண்டிப்பா நீங்க உங்க பிள்ளைய டவுரி கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா தயவு செஞ்சு என்ன மறந்துருங்க. டேய், என்னடா சொல்ற? என்ன மாப்ள இப்படி பொசுக்குன்னு பேசிட்டீங்க? சமந்தி, கொஞ்சம் பொறுங்க. அவ இப்படி பேசுற பையனே கிடையாது. ஏதோ ஆத்திரத்துல அப்படி சொல்றான். குழந்தனாரே, நல்லா யோசிச்சு தானே பேசுறீங்க. அத்தை, மாமா, ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒய்ஃபா வரப்போறவள
கடவுள் எனக்கு தந்த தட்சணையா நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வரதட்சணை எதுக்கு சொல்லுங்க? அவளை எனக்கு பேசி முடிக்கும் போது எனக்கு என்ன வசதி வாய்ப்பை கேட்டாளா, அல்லது எனக்கு வேலை இருந்தாதான் என்ன கல்யாணம் பண்ணுவேன்னு சொன்னாளா? அவ வசதி ஒண்ணு எதிர்பார்க்காம என் கூட வரேன்னு சொல்லும் போது நான் உங்ககிட்ட கை நீட்டி பணம் வாங்குறது நல்லாவா இருக்கு? இதெல்லாம் புருஷ லட்சணம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கட்டிக்கிட்ட புடவையோட இந்த நிமிஷமே அவ வந்தா கூட அவளை காப்பாற்றக்கூடிய திடம் இருக்கு எனக்கு. நல்ல மனசு போதுன்னு நினைச்ச அவ என்ன தேடி வரும்போது இன்னொரு தாயாதான் நான் அவளை பாக்குறேன். அது மட்டும் இல்ல மாமா, அவ என் இன்ப துன்பத்துல பங்கெடுக்க போறவா. அவளுக்கு நான் வேலை பேசுவேனா? மாப்பிள, உண்மையாவே எனக்கு உடம்பெல்லாம் புல்ல இருக்குது. என் பிள்ளைக்கு நீங்க புருஷனா கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். எல்லா ஆம்பளைங்களுக்கும் உங்களை போலவே நல்ல மனசு இருந்தா பொம்பளை பிள்ளைங்களை ஏன் பெத்துக்கிட்டோன்னு எந்த பெற்றோரும் நினைக்க மாட்டாங்க. மனசெல்லாம் நிறைஞ்சிருக்கு. என் பிள்ளைக்கு இதை விட சந்தோஷம் என்ன வேணும்? சாரி மாமா, நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிடுங்க. அந்த காசை நீங்க அவளுக்கே வச்சுக்கோங்க. எப்பவுமே என் ஆரணி எனக்கு தான். எப்பவுமே நான் அவளை கைவிட மாட்டேன். ஏமா செல்வி, அப்புறம் என்ன, ஆக வேண்டிய வேலையை பாருமா. சரி அக்கா. அப்புறம் என்ன சம்பந்தி, உங்க மனசு நிறைஞ்சாச்சு. உட்காந்து வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு தான் போகணும். அக்கா அக்கா, என்னடி தொந்தரவு பண்ணாம சும்மா இரு, உட்காந்து படிடி. போ, எனக்கு படிக்க தெரியும், நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். ஆமா, உனக்கு என்னதான் தெரியாது? தெரியாம இருக்கே, எனக்கு ஒரே டவுட்டா இருக்கு. பரவாயில்லையே, டவுட் எல்லாம் கேட்டு படிக்க தொடங்கிருக்கிறியே, வெரி குட். என்ன டவுட்டு கேளு. அக்கா, உன் கணக்குப்படி மகா அக்கா அரை மணிக்கூருக்கு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. அப்போ அரை மணிக்கூரா ஜீவண்ணன் கிட்ட தானே பேசிட்டு வந்திருப்பாங்க. பாடி ஏன் ஆத்தா, என்னடா அதிசயமா டவுட் கேட்கறாளேன்னு பார்த்தா உனக்கு டவுட் எதுல வந்திருக்கு பாத்தியா? அம்மாவை கூப்பிடட்டா? இந்த பாரு, என் டவுட்டை கிளியர் பண்ணி தந்துக்கிட்டு நீ அம்மாவை கூப்பிடு. அப்போ மகா அக்காக்கும் ஜீவண்ணன் மேல இது வந்திருக்குமோ? இது இது என்ன இது அதுன்னு பேசுற? அதான் டி, அதான். என்னது அதான் டி? அதான் LOVE. அம்மா, இந்த குட்டி குஞ்சான பாருங்க. என்னட்டி அங்க படிக்கிற இடத்துல உங்க ரெண்டு பேருக்கு இப்ப வந்தேனா துறப்பக்கட்ட பிஞ்சிரும். அப்போ தேவையில்லாம அரை மணிக்கூர் கணக்கா எதுக்கு ஜீவன் அண்ணா கூட பேசணும்? அம்மா துறப்பக்கட்ட பிஞ்சிரும்னு சொன்ன பிறகும் உனக்கு பயம் இல்லல்ல? உன் மண்டைக்குள்ள முழுக்க முழுக்க இதாட்டி ஓடிட்டு இருக்கு. ஆமாக்கா, நான் இதை ப்ரூவ் பண்ணாம தூக்கம் வராது. நீ தான் பெரிய டிடெக்டிவ் ஆச்சே, நீயே கண்டுபிடி. கண்டுபிடிக்கிறேன், உன் மூஞ்சில கரிய பூசுறேன். என்னத்த கண்டுபிடிச்சு யாருக்கு மூஞ்சில கரிய பூச போற? அது ஒண்ணு இல்லம்மா, தாமஸ் ஆல்வா எடிசன் பல்பை கண்டுபிடிச்சாரா, சார்லஸ் பாபேஜ் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாரா, அதே மாதிரி நானும் ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்க போறேன்னு சொன்னேன். அடி பாவி. சரி, அது இருக்கட்டு. ஆமா, யாருக்கே மூஞ்சில கரிய பூசுவேன்னு சொன்னியே, அது என்னது? அதுவாமா, நான் இந்த வாட்டி உன்னை விட நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுத்து உன் மூஞ்சில கரிய பூசலன்னா பாருன்னு சொன்னேன். அது சரி, அது சரி. நல்ல படி மக்களே. ஏ வாணி, நான் உன்ட்ட அன்னைக்கே சொன்னோம்ல, ராணிக்கு நல்ல மூளை இருக்கு, எந்த டவுட் இருந்தாலும் அவள்கிட்ட கேட்டு நல்லா படி, அவளை போல நல்ல மார்க் எடுன்னு சொன்னா நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? சரிம்மா, நான் படிக்கேன். அவா மகா இல்லம்மா. என்னது டி, மகாவா? மகாக்கு என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, மகாக்காவுக்கு குளிர் காய்ச்சல், அதான் அவ சொல்லிட்டு இருந்தா. என்னது குளிர் காய்ச்சலா? இப்ப நல்ல வெயில் டைம் தானே, எப்படி குளிர் காய்ச்சல் வந்து? இடி, வர வழியில யாரையும் கண்டு பயந்துட்டாளா? ஆமாம்மா, நீங்க சொல்றது சரிதான். மகாக்கா ஏதோ ஒரு பூதத்தை கண்டு பயந்துச்சாங்க போல இருக்கு, அதான் குளிர் காய்ச்சல் வந்திருக்கோம். சரிம்மா, நீங்க போங்க, நாங்க படிச்சுட்டு இப்ப ஓடி வாரோம். சரி மக்களே, சீக்கிரமா படிச்சுட்டு ஓடி வாங்க, சாப்பிடுவோம். இப்ப அப்பா வருவாரு. ஹலோ சிஸ், ஏ சிஸ்டர், இந்த சிஸ்டர்ட்ட கேட்டு எல்லாம் படினா இப்ப அம்மா என்ன சொல்லிட்டு போறா? என்கிட்ட கேட்டு படிக்க சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதையா என்கிட்ட கேட்டு எல்லாம் படி, சரியா? குட்டிமா, என்ன ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறியா? ஏய், என்ன உன்னை சுத்தி பேப்பரா கிடக்கு, சோகமா வேற இருக்க? அண்ணா பாருங்க அண்ணா, ரெக்கார்ட்ல டிராயிங் பண்ணவே வரல. எவ்வளவு நேரமா ட்ரை பண்றேன் தெரியுமா? அதுக்கு என்ன குட்டிமா, உனக்கு எப்படி வருதோ அதையே டிரா பண்ணி கொடு. அண்ணா, நேத்து நான் வரைஞ்சிட்டு போனது நல்லா இல்லன்னு மிஸ் கிழிச்சிட்டாங்க. எனக்கு எவ்வளவு அசிங்கமா போச்சுன்னு தெரியுமா? அடடா, குட்டிமா அசிங்கப்பட்டுட்டீங்கன்னு கவலையா இருக்கா? முயற்சி பண்ணு, முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார்.
மிஸ் சொல்லி தரலையா? போங்க அண்ணா, எனக்கு கண்டிப்பா நாளைக்கு சப்மிட் பண்ணணும். அண்ணா நீங்க வரைஞ்சு தாங்க அண்ணா. ஐயையோ, உன்ன போலதான் எனக்கும். டிராயிங்னா எனக்கு கொஞ்சம் இல்ல, ரொம்பவே அலர்ஜி. நீ ஜனனி அக்கா கிட்ட போய் கேட்டு பாரு. எல்லார்கிட்டயும் கேட்டு பார்த்துட்டேன், எல்லாரும் உங்களை போலதான் சொல்றாங்க. உன்னையும் விட்டு வைக்கலையாவா? ஒரு மணிக்கூர் அவ கையில அந்த ரெக்கார்ட் நோட் இருந்து பாடா படுது. எத்தனை வாட்டி அவகிட்ட நான் சொல்லியிருக்கேன், மகாக்கா கிட்ட போய் வாரத்துல ஒரு நாள் டிராயிங் கத்துக்கொண்டு. அவ எங்க கேக்குறா? நான் கஷ்டப்படுறது உங்களுக்கு சிரிப்பா இருக்குதுல்ல? போங்கம்மா, உங்க கூட நான் சண்டை. அம்மா நீங்க சும்மா இருங்க, குட்டிமா வருத்தத்துல இருக்கிறாள்ல. அண்ணனும் தங்கச்சி ஏதாச்சும் பண்ணுங்க, என்ன விட்டுருங்கப்பா. அண்ணா என்ன மகாக்கா வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ். நான் எப்படி குட்டிமா? அதெல்லாம் சரியில்லை. மகாக்கா ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நான் கேட்டா என்ன வேணும்னாலும் பண்ணுவாங்க அண்ணா. ப்ளீஸ் அண்ணா போ, உனக்கு இந்த குட்டிமா மேல பாசமே இல்ல. சரி, நீ அம்மாட்ட பெர்மிஷன் கேளு, நான் கூட்டிட்டு போறேன். தேங்க்ஸ் அண்ணா. அண்ணானா என்னோட அண்ணாதான். அம்மா அம்மா, நான் மகாக்கா வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஓகேம்மா, தேங்க்ஸ்மா. அண்ணா உங்களுக்கு மகாக்காவோட வீடு தெரியுமா? இல்லையே குட்டிமா, எனக்கு தெரியாதே, நீ தான் சொல்லி தரணும். அடடா, இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சது கூட உங்களுக்கு தெரியல. என்ன பண்ண குட்டிமா, என் அறிவு அவ்வளவு சின்ன அறிவா தான் இருக்கு. என்ன பண்றதுக்கு? இவ்வளவு வளர்ந்த பிறகு இனி என்ன பண்றதுக்கு? என்ன பண்ணாலும் இனி பிரயோஜனமே இல்ல. அண்ணா, அப்ராட்ல என்ன வாக்கு படிச்சீங்க? நம்ம கண்ட்ரில இல்லாதது அப்படி அங்க என்ன இருக்கு? அது என்னன்னா குட்டிமா, நம்ம கண்ட்ரியில படிச்சு முடிச்சு வெளியில வரவங்க எல்லாருமே எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லாம வெறும் தியரியை மட்டும் மண்டையில ஏத்திக்கிட்டு ஃப்ரெஷ் பீஸா காலேஜ் விட்டு வெளியில வந்து நிப்பாங்க. ஆனா அப்ராட்ல அப்படி இல்ல. தியரியை விட பிராக்டிக்கல் கரிகுலம்ஸ், அதாவது ஃபீல்டு விசிட் எல்லாம் அதிகமா இருக்கும். இந்தியாவில் படிக்கிறத விட அப்ராட்ல படிக்கிறது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டா. ஆனா நல்ல வேலை பார்க்கலாம், தொழில் தொடங்கலான்னு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். ஓ அப்படியா? என்னதான் இருந்தாலும் ஒரு டிராயிங் வரைய கத்து கொடுக்கல, அப்புறம் அவ்வளவு ஃபீஸ் கட்டி அப்ராட்ல படிச்சு என்ன பிரயோஜனம்? அண்ணா எப்படி இது? நான் உங்களுக்கு வழியே சொல்லி தரலையே, அதுக்குள்ள மகாக்கா வீட்டு முன்னாடி வந்து நிக்கிறீங்க. போங்க, என்கிட்ட போய் சொல்லிட்டீங்க. ஒளியிலே தெரிவது தேவதையா, உயிரிலே கலந்தது நீ இல்லையா? இது நெசமா நெசமில்லையா? நினைவுக்கு தெரியலையா? கனவிலே நடக்குதா, கண்களும் காண்கிறதா காண்கிறதா? அண்ணா, மகாக்கா மகாக்கா. ஜீவிதா, என்ன திடீர்னு வந்திருக்க? வீட்டுக்கு வந்தவங்கள உள்ள கூப்பிடுறது வழக்கம் இல்லையா? உள்ள வாங்க. என்ன திடீர்னு? பாட்டி 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 தூங்குறாங்க. ஏய், எதுக்கு பாட்டியா கூப்பிட்டுக்கிட்டு? அவங்க தூங்கட்டுமே. உட்காருங்க, சோஃபால கம்ஃபர்டபுளா உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. என்ன ஜீவிதா திடீர்னு வந்திருக்க? மகாக்கா, எனக்கு நீங்க டிராயிங் பண்ணி கொடுக்கணும். நீங்க முடிச்சு கொடுத்தாதான் நான் வீட்டுக்கு போவேன். இன்னைக்கே வேணுமா? நைட்டு வரைஞ்சுக்கிட்டு தம்பிக்கு கிட்ட நாளைக்கு கொடுத்து விடுறேன். இல்லக்கா, முடியாது, இன்னைக்கே எனக்கு வேணாம். அப்போ நீ இரு, உங்க அண்ணனை போயிட்டு பிறகு வர சொல்லு. மாட்டேன், அண்ணன் என் கூடவே தான் இருக்கும். என்ன மகா, கண்ணை உருட்டிட்டே இருக்க? நீ வரமா, நான் ஒரு ஓரமா இருந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு, ஓரமா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். அதானே பார்த்தேன். டேய் ஜீவன், நிதானமா பேசுடா. மகா, அம்மா அப்பா தம்பி யாரையும் காணல, எல்லாரும் எங்க போயிருக்காங்க? 3 பேரும் கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்போ வருவாங்களோ? இன்னும் 1 மணிக்கூர் ஆகும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள வரைஞ்சு முடிச்சிருவாள்ல? ட்ரை பண்றேன். மகா, நீ ஜீவிதாவுக்கு வாரத்துல ஒரு நாள் டிராயிங் கத்து கொடுக்கணுமா? யாரு சொன்னா? யார் சொல்லணும்? நான் சொன்னா போதாதா? மகாக்கா,
ஒரு விஷயம் தெரியுமா? எங்க அண்ணாக்கு அப்ராட்ல போய் படிச்சுட்டு வந்த பிறகும் டிராயிங் பண்ணவே தெரியல. ரெண்டு பேரும் எதுக்கு சிரிக்கிறாங்க? இது யாரு? வீட்டுக்கு புதுசா ஜமீன் விட்டு ஜாட அப்படியே இருக்கு. ஜமீன் பேரனா? பாட்டி, நான் தான் ஜீவன். ஜீவன், எப்படி பாருக்க? நல்லா இருக்கிறியா? மல்லி ஒரு நாள் உன்னை பாக்குறதுக்கு உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி இருந்தா. நீயே வந்துட்டீலப்பா. அப்படியா பாட்டி? ஒரு நாள் வீட்டுக்கு வாங்களேன். சரிப்பா, ஒரு நாள் வாரேன். ஏ ஜீவனா குட்டி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா என் ராசாத்தி. ஜீவன், அப்படியே வெளிநாட்டுக்காரை மாதிரி வெளு வெளுன்னு வெளுத்து போயெல்லாம் வந்திருக்க. எப்படியோப்பா, உங்க பாட்டி தாத்தா நல்ல மனசுக்கு உங்களுக்கு ஒரு குறையும் இருக்காது. 7 ஜென்மத்துக்கும் உங்க குடும்பம் நல்லா இருக்கும்பா. கண்டிப்பா பாட்டி, உங்க எல்லாரோட ஆசீர்வாதத்தினாலதான் நாங்க நல்லா இருக்கோம். குட்டிமா, முடிஞ்சிடுச்சா? போலாமா? மகா, தம்பிக்கு டீ குடுத்தியாமா? இல்ல பாட்டி. என்னம்மா நீ, வீட்டுக்கு வந்தவங்கள சும்மா விட முடியுமா? ஜீவன், டீ போடட்டுமாப்பா? வேண்டாம் பாட்டி, நான் டீ குடிச்சிட்டு தான் வந்தேன். அண்ணா, முடிஞ்சிடுச்சு, போலாமா? சரி குட்டிமா, கிளம்பலாம் வா. இனி என்னைக்கு சந்திக்கலாம்? ஆ, இல்ல, என் கர்ச்சீஃப். ஐயோ, குடுக்கறேன். சீக்கிரமா. பாய் மகா. மகாக்கா, பாய்